முதலமைச்சர் விஜயோட தாவேக கட்சியில் இருக்கிற எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் இவர்களோட கல்வி தகுதி பத்தின சர்ச்சை தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. அவங்களோட உண்மையான கல்வி தகுதியும் அவங்க அரசுக்கு கொடுத்திருக்க கல்வி தகுதிக்கும் நிறைய முரண்பாடுகள் இருக்கிறதா பரவலா பேசப்படுது. இன்னும் சொல்ல போனா அவங்க தேர்தல் பிரச்சாரத்தின் போதே கூட பொய்யான கல்வி தகுதிகளை சொல்லி பிரச்சாரம் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு குற்றச்சாட்டுகள்லாம் இருந்துட்டு இருக்கு. அதாவது படிப்பறிவே இல்லைன்னா கூட பரவாயில்ல, இந்த தமிழ்நாட்டுல குறிப்பா சிறந்த நிர்வாகத்தை அளித்த எல்லா முன்னாள் முதல்வர்கள் அனைவருமே குறைந்த கல்வி தகுதிகள் கொண்டவங்க தான். அது பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா நம்ம தகவலை கொடுக்கறதுல நம்ம முரண்பாடான பொய் தகவலை கொடுத்தோம்னா அது ஒரு மோசடி இல்லையா? மோசடி சக்தின்னு பரவலா விஜய் அரசாங்கத்து மேல, விஜயினுடைய தாவக மேல இருக்கிற குற்றச்சாட்டு இருக்கும்போது இந்த மாதிரி தகவல்கள்லாம் வெளிவர்றது ஒரு சர்ச்சையை தான் உண்டாக்குது. திரு விஜய் அவர்கள் இதை பத்தின சந்தேகங்களையும் அந்த குற்றச்சாட்டுகளையும் கிளியர் பண்றதுக்கு இது பத்தின, அதாவது அவர்களுடைய எம்எல்ஏக்களை கூட விட்டுடலாம், அவர்களுடைய அமைச்சர்களை பத்தின அவங்களுடைய தகவல்கள், அமைச்சர்களுடைய கல்வி தகுதிகளை பத்தி குறிப்பா ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டா இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வா இருக்கும். நன்றி, வணக்கம்.